அவ கொலை பண்றவனானா அவன். அதை நம்பித்தான் நான் ஸ்டேஷன் வர வந்து இவ்வளவு பேசியிருக்கேன். ஆனா ஒருவேளை அந்த விட்னஸ் பொய் சொல்லி கேஸை மாத்தி ஏதாவது ட்ரை பண்ணியிருந்தான், அவனை சும்மா விட மாட்டேன். திரும்ப அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்க. இவன் மேல தப்பு இருக்குன்னு எனக்கு தெரிய வந்துச்சு, புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன், கொன்னு போட்டுருவேன். கடவுளே. இந்த ஜென்மத்துல நீ இந்த கேஸை ஜெயிக்க முடியாதுடா. நீ எப்படி ஜெயிக்கிறன்னு நானும் பார்க்கறேன். மாறா, ம் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன ஹாலில் சப்போர்ட் பண்ணிட்டு இங்கே தனியாக வந்து உங்கள் அண்ணனுக்கும் எனக்கு ஏதாவது முன்பகை இருக்கான்னு பர்சனலாக கேட்க வந்தியா? நீ ஏன் ஒரு முடிவெடுத்து பேசிட்டு இருக்காத? எல்லாம் நடக்கிறது தானே. எல்லாருக்கும் நான் ஒரு கொலைகாரன், அவ்வளோதான். அவங்க எப்படி வேணால் என்ன சந்தேகப்படலாம். முன்னாடி ஆக்சிடெண்ட்டில் கொலை பண்ணேன்னு சொன்னீங்க, இப்போ மோட்டிவோட கொலை பண்ணேன்னு சொல்ல போகிறீங்க. அவ்வளோதான் வித்தியாசம். என் அண்ணனுக்கும் உனக்கும் முன்பகை இருக்குன்னு நான் எப்பவுமே சந்தேகப்பட மாட்டேன். ஆனா எனக்கு வேற ஒரு டவுட் இருக்கு. இல்ல, அந்த இன்ஸ்பெக்டருக்கும் உனக்கும் ஏதாவது பிரச்சனையா? நான் எதுக்கு கேக்குறேன்னா, அந்த இன்ஸ்பெக்டரை எப்பயாவது எதுக்காவது முறைச்சிருக்கியா? ஏன்னா அவன் தான் இது எல்லாத்தையும் சுத்தி விட்டு வேலை செய்யறான்னு நினைக்கிறேன். அவனோட இன்டென்ஷனே ரொம்ப தப்பா இருக்கு மாறா. ம் கரெக்டாக சொல்கிறேன். நானும் அதான் யோசிச்சுட்ருக்கேன். நம்ம பாஸ்டில் கொஞ்சம் கரடு முரடாக தான் இருந்திருக்கோம். தண்ணியை போட்டு அந்த ஆள்கிட்ட வம்பு இழுக்கிறதுக்கு சான்ஸ் நிறையாவே இருக்குது. நானும் யோசித்து பார்த்துட்டு தான் இருக்கேன். அந்த மாதிரி நடந்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. ஆனால் ஒன்று, அவன் கண்டிப்பாக மனசில் ஏதோ ஒரு வெஞ்சன்ஸை வச்சுக்கிட்டு தான் என்னை அரெஸ்ட் பண்ணான்னு தெளிவாக தெரியுது. ஏன்னா அவன் என்னை சும்மா விசாரிக்கல, பக்காவாக ஒரு எதிரியாக நினச்சி என்னை டார்ச்சர் பண்ணான். ஒரு அக்யூஸ்டாக என்னை ஃப்ரேம் பண்ணுறதுல அவ்வளோ தெளிவாக இருந்தான். யோசிச்சு யோசிச்சு ரொம்ப தலைவலிக்குது. ஒரு டீ கிடைக்குமா? முடியாதா? சரி விடு, நானே போட்டு குடிச்சுக்கிறேன். இவர்தான் சார். எனக்கு இவன் ஏதோ மறைக்கிறான் தான் தோணுது. இவன் மேல தப்பு இருக்குன்னு எனக்கு தெரிய வந்துச்சு, உள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன், கொன்னு போட்டுருவேன். ஏங்க, ஏங்க, என்னங்க? டீ எடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு வேணாம். உங்களுக்காக தாங்க போட்டு எடுத்துட்டு வந்தேன். கண்மணி, வேணான்னு சொல்றேன்ல. என்னாச்சு இவருக்கு? ஒரு மாதிரி இருக்காரு. ஏங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்க. என்ன? அந்த விட்னஸ் சொன்ன விஷயத்த நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? எனக்கு என்னமோ
உங்க தம்பிக்கு என் அண்ணன் கூட முன்விரோதம் இருக்குமோன்னு தோணுது. உங்களுக்கே நல்லா தெரியும் அவரு குடிச்சிட்டா எப்படி பிரச்சனை பண்ணுவாரு, எங்கெல்லாம் வம்பிழுப்பாருன்னு. அப்படி ஏதாவது பிரச்சனை நடந்திருக்க வாய்ப்பு இருக்குதானே? அப்படி ஒரு மோட்டிவ்ல இருந்து அவரு ஏன் அண்ணனை பழிவாங்க நினைச்சு கொலை பண்ணிருக்க சான்ஸ் இருக்குதானே? கண்மணி, உங்களுக்கு வேணா இது நம்ம கஷ்டமா இருக்கலாம், ஆனா இதுல என்னமோ உண்மை இருக்கிறதா எனக்கு தோணுதுங்க. நீங்க தான் உங்க தம்பி கூட ரொம்ப க்ளோஸ் ஆச்சு. தனியா இருக்கும்போது இத பத்தி அவர்கிட்ட விசாரிக்கலாம்ல. அவர் ஒரு வேளை கொலை பண்ணிருந்தா. கண்மணி, என்ன கொலை கொலை அதே சொல்லிட்டு இருக்க? இங்க பாரு, நடந்தது ஒரு ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். உனக்கு எங்களுக்கு எந்த பர்சனல் மோட்டிவும் இல்லை. இங்க பாரு, அவர் ஒரு ஆட்டோ டிரைவர். அவர் கூட சண்டை போட்டு கொலை பண்றதுல எங்களுக்கு என்ன லாபம்? அப்போ எங்க அண்ணன் சாவு உங்களுக்கு பெருசல்ல, அப்படிதானுங்க? அதெல்லாம் உங்களுக்கு ஒரு இழப்பாவே தெரியலல்ல? ஐயோ, நான் அப்படி சொல்லல. அது ஒரு ஆக்சிடென்ட். வேணும்னு யாரும் செய்யலன்னு சொல்றேன். அதையே உனக்கு புரிய மாட்டுது. சும்மா எப்ப பார்த்தாலும் கொலை கொலை கொலைன்னு சொல்லிட்டே இருக்க. இல்லங்க, நான் என்ன சொல்ல. இங்க பாரு, இனி இதை பத்தி பேசவே வேணாம். என்ன கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடு. டார்ச்சர் பண்ணாத. போ ஓ. கண்மணி, ம்? இன்னும் கோவம் குறையலையா? ஏங்க, கோவப்படுறதுக்கு என்னங்க இருக்கு? பொண்டாட்டினா இந்த மாதிரி பேச்சு வாங்குறது எல்லார் வீட்லயும் நடக்கிறது தானே. பரவாயில்ல, விடுங்க. இல்ல கண்மணி, நான் வேற டென்ஷன்ல இருந்தேன். அந்த நேரம் பார்த்து நீ வந்து பேசுனியா, அதான் நான் கோவமா பேசிட்டேன். நீங்க என்ன மூட்ல இருக்கீங்கன்னு தெரியாம உங்ககிட்ட நான் வந்து அப்படி பேசினது தப்புதான். ஏன்னா உங்களுக்கு எல்லாரையும் விட உங்க தம்பி முக்கியம் தானே. உங்க தம்பி மேல இருக்க பாசம் எனக்கு தெரியாதா? நானும் அவரை பத்தி தப்பா பேசிருக்க கூடாதுங்க. ஆனா நீங்க கொஞ்சம் என் இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. நான் பேசினது தப்பில்லைன்னு உங்களுக்கே தோணும். என் அண்ணன் சாவுக்கு உங்க தம்பி தாங்க காரணம். அதுக்கு முன்பகை இருக்குன்னு இப்ப எல்லாருமே சொல்றாங்க. அப்ப அத நான் நம்ப தானே செய்வேன். எதை வச்சு உங்க தம்பிக்கு சம்பந்தம் இருக்காதுன்னு நினைக்க சொல்றீங்க? இங்க பாரு, எனக்கு புரியுது. இப்ப இதை பத்தி பேசினாலே நமக்குள்ள பிரச்சனை தான் வரும். அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண வேணாம். நம்ம கூலா இருக்க, சாப்பிட வந்திருக்கோம். உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணு. இல்லங்க, நீங்களே ஆர்டர் பண்ணுங்க, பரவாயில்ல. வெயிட்டர், இதோ வரேன் சார். புது நம்பரா இருக்கு. ஹலோ. என்ன சார், கொலையும் பண்ணிட்டு ஜாலியா பொண்டாட்டி கூட ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? அங்க உங்க தம்பி செய்யாத தப்புக்கு பழி ஏத்துக்கிட்டு குற்றவாளியான்னு நின்னுகிட்டு இருக்காரு. பெரிய ஆளு சார் நீங்க. ஹலோ, யாரு? எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவன் தான் சார். தேடாதீங்க சார், இங்கே தான் இருக்கேன். நீங்கள் நேரில் வந்தால் பேசலாம், இல்லை நான் உங்கள் டேபிளுக்கு வரட்டுமா? ஹலோ 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 ஹலோ, கேட்கலங்க. ஹலோ, இருங்க. கண்மணி, நீ சாப்பிட்டுட்டு டவர் கிடைக்கல, முக்கியமான கால் கடையிலேருந்து வந்திருக்கு.
சரியா கேட்க மாட்டேங்குது. நான் வெளியில போய் பேசிட்டு வந்துடுறேன். சரியா? ஆ ஆ ஹலோ 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 சார் நான் பின்னாடி இருக்கேன். ஆ அந்த பயம் இருக்கணும். வணக்கம் சார், நான் தான் பேசுனேன். இங்க பாரு, என்னையா சொல்ற நீ? நான் என்ன பண்ணேன்? என்ன ஏன் பேசிட்டு சார் இருக்க? பதறீங்க? நீங்க ஆக்சிடென்ட் பண்ணதை நான் நேர்ல பார்த்தவன். நான் என்னமோ நீங்க அரெஸ்ட் ஆகி உங்க அப்பா உங்களை ஜாமீன்ல எடுத்திருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்னடான்னு பார்த்தா இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் விஷயமே தெரியுது. உங்க தம்பியவே அக்யூஸ்ட் ஆக்கியிருக்கீங்களே சார். பழைய ஆளு சார் நீங்க. அவரே அண்ணனுக்காக தியாகம் பண்றேன்னு தலையை கொடுத்துட்டாரா? இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. என்ன நீங்க என்ன பேசுறீங்க? என்ன மிரட்டுறீங்களா? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க சார். இந்த கேஸ்ல இருக்கிற ஒரே விட்னஸ் நான் தான். போலீஸுக்கிட்ட நான் மட்டும் உண்மையை சொன்னேன்னு வைங்களேன், அப்புறம் உள்ள சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களே உங்க ஒய்ஃபு, அவங்க பேர் என்ன? நீங்க ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ணீங்களே பாண்டியனோட தங்கச்சி கண்மணி, இந்த இடத்துலயே உங்க மூஞ்சில காரி துப்பிட்டு நீங்க கட்டின தாலியை கலட்டி உங்க கையில கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி சும்மா போனா கூட பரவாயில்ல, உங்களை தூக்கி ஜெயிலில் போடுறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆமா, உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் மூத்த பிள்ளையாம. உங்க அப்பா உங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காராம்ல, அவருக்கு அடுத்து நீங்க தானாமே. அதுவும் உங்க காவேரி டெக்ஸ்டைல்ஸ் கடையோட அடுத்த ஓனரே நீங்க தானா? எல்லாம் நல்லா விசாரிச்சுட்டு தான் சார் நான் வந்திருக்கேன். ஒரு உண்மையை சொன்னா அடுத்த செகண்டே நீங்க நடு ரோட்ல நிப்பீங்க. சாரி சாரி சாரி, நீங்க ஜெயில இருப்பீங்க. இங்க பாருங்க, என்ன இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? கரெக்டா கேக்குறீங்களே சார். வேற என்ன சார் எனக்கு வேணும்? உங்களுக்கு தெரியாதா? பார்த்து செய்யுங்க சார். எங்க போனாரு? சார் நான் கேட்குற அளவுக்கு வச்சுக்காதீங்க, நான் திரும்ப கால் பண்றேன். என்ன சார், இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை பார்க்க வந்திருக்கேன், வெறுங்கையோடு அனுப்புறீங்களே சார். இங்க பாருங்க, இப்போதைக்கு இந்த பணத்தை வச்சுங்க. தேங்க்ஸ் சார். பணம் கொடுக்கறாரு. பத்தாதுதான், இருந்தாலும் தேங்க்ஸ் சார். இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க சார். அடிக்கடி உங்களுக்கு நான் கால் பண்ணுவேன். நான் வர்றேன் சார். பாய். கண்மணி, என்னாச்சு? யார்கிட்டயோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. யாருங்க அது? அது என் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? ஆமா, என் ஃப்ரெண்டோட அப்பா கடைக்கு போயிருக்காரு. நாங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு என்னை பார்க்கறதுக்காக இங்கே வரைக்கும் வந்திருக்காரு. இல்லை,
அது வந்து ஃப்ரெண்டு அர்ஜென்ட்டாக பணம் கேட்டிருந்தான். அதான் நான் வந்து கடைக்கு வர சொல்லியிருந்தேன். ஆ, அவனால வர முடியலன்னு அஹ், அப்பாவை அனுப்பியிருக்கான். அவசரமாக போகணுன்னு சொன்னாங்க. அதான் உள்ள கூட்டிகிட்டு வர முடியல. ஓ அ, அ, நீ சாப்பிட்டியா? ஆ. நீங்க இங்க இருக்கும்போது நான் எப்படிங்க சாப்பிட முடியும்? அ, அ, சரி வாங்க. ஆ சார் உங்க பையன்கிட்ட தெளிவா கேட்டுட்டீங்கல்ல? ஆமாம் சார், நான் கேட்டு பார்த்துட்டேன். அவன் தெளிவாக இல்லைன்னு தான் சொல்கிறான். எதுக்கு சொல்றேன்னா, நம்ம சைடு தப்பு இருக்குன்னு ப்ரூவ் ஆச்சுன்னா என்னால எதுவுமே பண்ண முடியாது சார். உண்மை எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லிட்டா நான் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆயிடுவேன். சார் நான் ஏன் சொல்றேன்னா, நிஜமாவே உங்க பையன் கூட அந்த பையனுக்கு முன்பகை இருந்து அதை நாம மறைச்சு உங்க பையனை காப்பாற்ற போறோம்னா நாம அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணிக்க முடியும். என்கிட்ட பொய் சொன்னா இந்த கேஸ்ல இருந்து அவரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் சார். சார், எனக்கு புரியுது சார். நான் ஏன் திரும்ப திரும்ப கேட்குறேன்னா, உங்க பையன் குடிப்பாரு, கோவக்காரன்னு வேற சொல்றீங்க. அப்போ அவர் போதையில் அந்த பையன் கூட சண்டை போட்டு அதை அவர் மறந்துருக்கலாம்ல. லாயர் சார், என் பையன் முன்பக காரணமாக அந்த பாண்டியனை கொண்டு இருந்தான்னா, அப்படி ஒரு வேளை நடந்திருந்தா அவங்க என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணுறது? நானே இவனை ஜெயிலில் கொண்டு போய் தள்ளிட்டு மொத்தமாக தலைமுழுகிட்டு வந்துடுவேன். சார், எனக்கு என் பையனாக இருந்தாலும் நியாயம்தான் முக்கியம். கொலை பண்ண ஒருத்தனை என்னைக்குமே நான் காப்பாற்ற நினைக்க மாட்டேன். அவனை நான் என் புள்ளன்னு சொல்லிக்க மாட்டேன். சார், இது ஒரு ஆக்சிடென்ட் தான்னு இது வரைக்கும் நான் கேஸை நடத்திக்கிட்டு இருக்கேன். இல்லைனா இவன் இந்நேரம் ஜெயிலில் இருப்பான். ம், சரிங்க சார். அப்போ நான் ஃபர்தராக என்ன பண்ண முடியும்னு பார்க்குறேன். உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. ஆ, கண்டிப்பாக சொல்கிறேன் சார். சரிங்க சார். அந்த லாயர் என்கிட்ட கேட்குறாரு, உங்க பையன் குடிப்பான், கோவக்காரன் வேற சொன்னீங்க, ஞாபக மருதியில் ஏதாவது செஞ்சிருப்பான்னு சொல்றாரு. நான் என்னத்த சொல்ல? இப்ப சொன்னது மட்டும் பொய்யா இருக்கட்டும், அப்ப தெரியும். எங்கடா போயிட்டு வரீங்க? அப்பா சும்மா வெளியில் சாப்பிட்டு வரலான்னு போனப்பா. இந்தா, இதுல கையெழுத்து போடு. டேய் உட்கார், முதல்ல கையெழுத்து போடுற. டேய், என்னத்தை யோசிக்கிற? கையெழுத்து போடுறா. ஆடிட்டிங் டாக்குமெண்ட்ஸ்ல நம்ம 2 பேர் தானே கையெழுத்து போடுவோம். நீ போடு. மாமா என்னங்க ஆச்சு? பார்த்து எடுக்க மாட்டேங்குதா? அது வந்து சாரிப்பா அப்பா, தெரியாம தான்ப்பா. டேய், தண்ணி தானடா ஊத்திச்சு, ஏன்டா இப்படி பதற? சரி விடு, வேற பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணிக்கலாம். நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. சாரிப்பா. டேய் பரவாயில்லடா, போ. சாரிப்பா. சரிடா, போ. டேய் ராகவா, என்ன உன் தம்பியை நினைச்சு பதட்டப்படுறியா?
போய் உன் வேலையை பாடுற. அவன் செஞ்ச தப்புக்கு வரப்போற பிரச்சனைய அவன் சந்திச்சுக்க போறான். இதெல்லாம் நீ ஃபீல் பண்றதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ போ. ம். பாரு, இவன் அரெஸ்ட் ஆக போறான்னு அவன் எப்படி பதட்டப்படுறான் பாரு. இவன இருக்கானே. உங்க தம்பியவே அக்யூஸ்ட் ஆக்கியிருக்கீங்களே சார். பழைய ஆளு சார் நீங்க. நான் மட்டும் உண்மையை சொன்னேன்னு வைங்களேன், அப்புறம் உள்ள சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களே உங்க ஒய்ஃபு, நீங்க கட்டின தாலியை கலட்டி உங்க கையில கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. டேய், ராகவா, டேய் ராகவா, டேய், என்னடா போன் ரிங் ஆயிட்டு இருக்கு? அது கூட தெரியாம என்ன யோசிச்சுட்டு இருக்க நீ? அது வந்து ஏதோ அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. யார் என்னன்னு தெரியல. டேய்